ஹாய், நான் சிவா. நான் இப்போ ஸ்டூடியோவில் இருக்கிறேன். இந்த ஸ்டூடியோவை ரீசெண்ட் டைமாக தான் செட் பண்ணியிருந்தேன். ஆமாம், ஸ்டூடியோவில் தான் இருக்கேன். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். வேறு சில வேலை இருந்ததால கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால் இதை செட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகிட்டு. புது ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன். எப்போ நீங்கள் லைவ் வந்தீங்க? இப்போ நான் கொஞ்சம் முதல் சில பேர் படித்து கொண்டிருக்கிறாங்க. ம் இது உண்மையான ட்ரம் இல்லை, இது எலக்ட்ரானிக். இந்த சவுண்ட் வராது. இதை ப்ளே பண்ணி பார்க்கணும் விரும்பினால வாங்கினேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதுக்கு பிறகு ரிஹாப் சென்டருக்கு போயிருந்தேன். கொஞ்சம் முதல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. நீ ஏன் டிஎம்ஏயா? டிஎம்ஏ சொல்ற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. ரூமை சுத்தி காட்டணுமா? இது கொஞ்சம் இதெல்லாம் கலைஞ்சிருக்கு. நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன் தான், ஆனாலும் இன்னும் கலைஞ்சுதான் இருக்குது. அதனால ரூமை கிளீன் பண்ணிட்டு லைவ்ல காட்டணும் உங்களுக்கு. தூசி. இந்த ரூமை இன்னுமே செட் பண்ணி முடிக்கல. இன்னும் கொஞ்சம் அலுமாரி எல்லாம் செட் பண்ணி வைக்கணும். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, என்னால செய்து முடிக்க முடியல. நான் இன்னும் சாப்பிடல, மதிய சாப்பாடு. இப்போ ஷோல்டர் கம்ப்ளீட்டா பெட்டர் ஆயிட்டா? கம்ப்ளீட்டா இன்னும் இல்லை, பட் நான் ரிஹாப் சென்டருக்கு போயிட்டு தான் பாரு. ஆமா, கவனமா இருங்க. நன்றி. ஆனா இப்பெல்லாம் வந்து ஷோல்டர் அந்த அளவுக்கு வலிக்கிறது இல்லை. ரெகுலரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், அதோட ரிஹாப் சென்டருக்கும் போய் வரேன். நீங்க எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? யாரோ ஒருத்தவங்க வேலை முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தான்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு டைம் ஆயிட்டு, ஆனா நான் வேலை முடிச்சுட்டு ஸ்டூடியோக்கு வந்துட்டேன். லேட் பேக்கிங்கா? ஓ, இப்போ மணி 7:30 ஆயிட்டா? சரி. பெர்மிஷன் டு டான்ஸ் ரிலீஸ் ஆயிட்டு நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறோம்.